எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மீன் மேக்கரும் உருளைக்கிழங்கு வச்சு சூப்பராக ஒரு குழம்பு வைக்க போகிறோம். அது கறி குழம்பு மாதிரியே இருக்கும், டேஸ்ட் அற்புதமாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன சமைக்கலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோ இருக்கும், வ்ளாகு ட்ராவல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல்லையும் நிறையா குக்கிங் வீடியோ வரும், ட்ராவலிங் வீடியோவும் நிறையா வரும். இனிமேல் நான் தொடர்ந்து கண்டினியூ வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லாயிருக்கும். பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு அடுப்பை பற்ற வச்சு ஒரு வடச்சட்டி வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன் இதில் நாங்கள் ஃபேஸை காட்ட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேட்கலாம். அது அம்மா ஃபேஸை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் சமைக்கிறத மட்டும் வீடியோ எடுத்து போடுன்னு சொன்னால அதை மட்டும் தான் வீடியோ எடுத்து போகிறேன். அதனால தான் நாங்கள் தெரிய மாட்டேங்கிறேன். வீடியோ எடுக்க நான் சமைச்சேன்னா அம்மா வீடியோ எடுத்து கொடுப்பாங்க. அம்மா சமைக்கிறனால அவங்க ஃபேஸை காட்டக்கூடாது, நான் வரல வீடியோக்குள்ளே வரலன்னு சொன்னனால அப்படியே சமைக்கிறத மட்டும் நான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். ஆமாம், அதுதான் ரீசன். ஃபஸ்ட்டே எண்ணெய் சூடாகிடுச்சு, கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். ஏன்னா இதுக்கு கடுகு மட்டும் தான் போனால் வேறு எதுவும் போடக்கூடாது. கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். ஆமாம், வேறு எதுவும் போடக்கூடாது. நல்லா போட்டுட்டு கடுகு லைனாக பொரிக்கிட்டோம். பார்த்தீங்களா, கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அந்த இதுலேயே போட்டோடனே கடுகு கருவேப்பிலை வெடிக்கும். பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 வெட்டி 4 கூட நீங்கள் போட்டுக்கோங்க. நாங்கள் 2 போட்டு கொஞ்சம் பெருசாக வேணுன்ட்டு அதை நல்லா வேக வச்சு தோலை உரித்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டாச்சு. அந்த கடுகு எண்ணெயோடு நல்லா கிண்டி விட்டு நம்ம ஊற வச்சுருங்க. பார்த்திங்களா, மீன் மேக்கரு அதை நீங்கள் 2 கூட பிச்சு போட்டுக்கலாம். நான் முழுசாக போட்டுக்கிறோம். ஏன்னா மீன் மேக்கர்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் நம்ம நிறையவே போட்டாங்க. முழுசாகவே போட்டுக்கிட்டோம். அது சாப்பிட நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆமாம், அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. அந்த எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை இந்த உருளைக்கிழங்கு இந்த மீன் மேக்கர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். நல்லா 2 நிமிஷத்துக்கு நல்லா கை விடாமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு என்ன கிண்டி விட்டோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். பார்த்தீங்களா, எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே அரைச்ச குழம்பு மசாலா அது 1 ஸ்பூன். பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரமிளகாய் தூள் அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். வரமிளகாய் தூள் 1 டீஸ்பூன். ஆமாம், அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலே அரைச்ச சிக்கன் மசாலா இருக்குது. எல்லா குழம்புக்குமே அந்த மசாலா போடுவோம். சிக்கன் குழம்பு மசாலா அதை நாங்கள் வீட்டிலே அரைச்சேன். அது ஒரு 2 டீஸ்பூன் நாங்கள் போட்டுக்கிறோம். 2 டீஸ்பூன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போடுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மஞ்சத்தூள் அதிகமாக சேர்க்கக்கூடாது, அதனால் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா, வீட்டிலே அரைச்ச சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடயே கல் உப்பே சேர்த்துக்கிட்டோம். கல் உப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும், அது கரைஞ்சிரும். நல்லா சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கிண்டி விடுங்க. அது நல்லா பார்த்தீங்கன்னா வறுவல் மாதிரி ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவாங்க. கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்குவாங்க. ஊற்றிடக்கூடாது, ஊற்றினா நல்லா இருக்காது. லைட்டாக கொஞ்சமாக தெளித்து ஒரு கிண்டி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். லைட்டாக ட்ரையான மாதிரி தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி தெளித்து விட்டு கிண்டி விட்ருங்க. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் தனியாக. அது என்னென்ன போட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். அந்த அரைக்கிறத நான் வீடியோ எடுக்க முடியல. தக்காளி 2 சின்ன வெங்காயம், தக்காளி சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கூடயே பார்த்திங்கன்னா தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஆமாம், இன்னொரு முக்கியமான விஷயம், அதை அரைக்கிறதுக்கு முன்னாடி வணக்கிக்கணும். வெங்காயம், தக்காளி, தேங்காய் 3த்தையும் போட்டு நல்லா வணக்கி நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கோங்க. அதில் அரைச்சி வச்சது பார்த்தீங்களா, அதை அப்படியே ஊற்றிக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஊற்றிக்கோங்க. நல்லா ஊற்றிட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுங்க. நல்லா காரசாரமாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் குழம்பு தோற்று போயிடும். ஆமாம், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கும். அது நல்லா சுண்டி சின்னதாக வரட்டும், கிரேவியாக வரட்டும். ஓகே, அடுத்து நம்ம என்ன சமைக்கலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
அவ்வளோதான். உருளைக்கிழங்கு மீன் மேக்கர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன சமைக்கலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டு சாப்பிடுங்க. சாப்பாடு, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை பை, see you.